ஹாய் மக்களே, வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைக் கொடுத்துக்குங்க. சேனலுக்கு ஒரு ஹைக் கொடுத்துட்டு என்னோடய வீடியோவை பாருங்கள் தவறாமல். இப்படி உங்களுக்கு பூக்கள் பூக்கணுமா? இது என்னோடய தோட்டத்தில் விளைந்த அத்தனை என்னோடய ப்ரிப்பரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது போல் நீங்களும் செய்யணுமா? உங்களுக்கு பூத்து குலுங்கணுமா இது போல் பூக்கள்? உரம் என்ன உரம்னு பார்க்கலாம். இதுதான் அந்த உரம், மீல் மேக்கர். இதை ஒரு 1 hour ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு இது போல் புழிஞ்சு எடுத்துடுங்க. அந்த தண்ணியை மட்டும்தான் தேவை. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு தேவை. அதுக்காக இந்த மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் நான். இந்த மீல் மேக்கரை எப்படியும் நம்ம அலசி தான் எடுக்கணும். அதனால் இப்போது 1 hour ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துட்டேன். இது வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா, நல்லா இப்போது இதில் இருக்கிறதெல்லாம் அலசிட்டு நம்ம அன்றைக்கி தேவையான குழம்பு தேவைக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை குழம்பு வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். எது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் சேர்வா பண்ண போகிறேன். நீங்கள் எது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேர்வா எடுத்து சமைச்சி எடுத்து வச்சுப்போம். அடுத்தது அந்த மீதம் இருக்கிற அந்த தண்ணியை ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செம்மையாக செடிங்க பூக்கும். நான் அப்படி தான் போட்டு என்னோடய செடியில் அவ்வளோ பூக்கள் பூத்தது. இப்போது இதையும் போடுவேன், அதையும் போடுவேன். இது ரெண்டுத்தையும் வேர்க்கடலை இது ரெண்டுத்தையும் போட்டு தான் நான் செய்வேன். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எவ்வளோ இருந்தது பார்த்தீங்க. அந்த அளவை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக தண்ணி ஊற்றி செடிங்களுக்கெல்லாம் டைலூட் பண்ணி கொடுக்கணும். இந்த பூ செடிங்கெல்லாம் 10 நாள் தான் ஆச்சு நான் வச்சு. எவ்வளோ பூத்து குலுங்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரே ஒரு 10 நாள் தான், உங்களுக்கே தெரியும். வெளியில் வச்சுருந்தது எடுத்துகிட்டு வச்சேன். 10-15 நாள் ஆகும். ஆனால் எப்படி எத்தனை ஒரு கொத்துக்கு எத்தனை மொட்டுக்கள் வைக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் நான் கொடுக்குற உரம் மீல் மேக்கர் இது போல் கலந்து நம்ம செடிங்களுக்கெல்லாம் மேலேயும் தெளித்து விடலாம், இது போலேயும் ஊற்றி விடலாம். இது குண்டு மல்லி கொடியாகவும் வருது. நல்லா மேலே கொடி வர்ற வரைக்கும் வரட்டும். பெருசான்னு கிள்ளி விட்டால் கீழே படரும். நீங்கள் கிள்ளி கூட விடுங்க, கீழே வேணுனாலும் படரும். பாருங்கள், இந்த செடிக்கெல்லாம் இப்படியே ஊற்றிட்டு மேலேயும் தெளித்து விடலாம். இந்த செடிக்கும் ஊற்றி மேலேயும் தெளித்து விடலாம். இது நேற்று தான் 2 நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணேன். இந்த செடியில் மறுபடியும் வந்திருக்கு இந்த கனகாமரம். இது பாருங்கள், இந்த மிளகா செடிக்கு நீங்கள் மிளகா செடி, காய்கறி செடி, எல்லா செடிகளுக்கும் நீங்கள் போடலாம். பாருங்கள், நான் ஆர்கானிக் உரங்கள் தான் போடுறேன். இதில் வேறு எந்த ஒரு உரமும் நான் கெமிக்கல் உரம் தெளிக்கலை. இது நானே தொட்டி செஞ்சு போட்டோம் இல்லைங்களா, அதில் நட்ட செடிங்க என்ன நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். வேறு பாட்டிலேருந்து எடுத்து இதில் வச்சு கீழே கிடந்ததை எல்லாம் எடுத்து வச்சேன். இவ்வளோ சூப்பராக தளிர் வச்சு வந்திருக்கு. மிளகா செடி பெருசாக மேலே போச்சுன்னா ஒரு 4 இலை வந்ததும் கிள்ளி விடுங்க, தழிஞ்சு வரும். இது ட்ராகன் ஃப்ரூட்டு செடி தளிர் வந்திருக்கு பாருங்கள். 2 வந்திருக்கு, 2 கணு வந்திருக்கு. இப்போ நான் வெளியே எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இதுக்கு எல்லாம் கூட இந்த செடிங்களுக்கு எல்லாம் கூட ஊற்றி விடுங்க. நானும் இப்படி தான் ஊற்றி விடுவேன். இது 3வது முறையாக அந்த காய் காய்க்குது. இந்த மிளகாய் செடி பாருங்கள் எவ்வளோ கொத்தாக காய்க்குது. நீங்களும் அது போல் செய்யுங்க. சாமந்தி செடி, மிளகாய் செடி, கத்திரி செடி, அத்தனை ரோஸ் செடி, எல்லா செடிங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை பாருங்கள், ரோஸ் செடிக்கும் நான் அதை தான் கொடுக்குறேன், அந்த தண்ணி தான் கொடுக்குறேன். மீல் மேக்கர் யூஸ் ஆகும், நல்லா ஃபுல் யூஸு, நல்லா க்ரோத் ஆகும். செடி நல்லா தளிர் விட்டு நல்லா வரும். இதையெல்லாம் கொடுத்து தான் நீங்களே பார்க்குறீங்க இல்லைங்களா, இதையெல்லாம் கொடுத்து தான் என்னோடய செடிங்க இவ்வளோ நல்லா வர்றது. இது ரோஸ் செடி. நான் முல்லை செடி பதியம் வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்கும் கொடுக்குறேன் அந்த செடியை. இப்போது அது எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம அந்த மீல் மேக்கரை குழம்பு வச்சு அதில் வேர்க்கடலை இதையெல்லாம் போட்டு இதை சேர்வாயாக வச்சுக்கிட்டோம். செம்மையாக இருக்கும் குழம்பு, அதாவது சேர்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செய்யுங்க. ஆர்கானிக் உரங்கள் போடுங்க, கெமிக்கல் உரம் இல்லாமல் மீல் மேக்கர் உரம் தயார் பண்ணி நான் போட்டு காமிச்சிட்டேன். குழம்புக்கும் போட்டு காமிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்